الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. وقال الله تعالى: من كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடை அடிவிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அவன் வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நம் மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌபாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் எப்படிப்பட்டதென்றால் தாருல் ஃபனா என்று சொல்வார்கள். அத்துன்யா தாருல் ஃபனா. இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல, அழியக்கூடியது. அல் ஆஹிரத்து தாருல் பகா. மறுமை என்பது எப்பொழுதும் நிரந்தரமானது. அத்துன்யா தாருல் குரூர். இந்த உலகம் என்பது வீண்விரயமானது, நம்மளை எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய மறதியில் வைக்கக்கூடியது. அல் ஆஹிரத்து தாருல் குரூர். மறுமை என்பது சந்தோஷமானது, மகிழ்ச்சியானது, எப்பொழுதும் நம்மை இன்பத்தில் வைக்கக்கூடியது. இன்னும் சொல்வார்கள், அத்துன்யா தாருல் அமல். இந்த உலகம் என்பது அமல் செய்யக்கூடிய உலகம். அல் ஆஹிரத்து தாருல் ஜஸா. மறுமை என்பது அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் செய்த அந்த நன்மையான அமல்களுக்கு கூலி பெறக்கூடிய உலகம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இப்ப இந்த உலகம் என்பது மனிதனுக்கு ஒரு சோதனை களம், பரீட்சை களம் என்று சொல்லப்படும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த பரீட்சையில் என்ன மனிதன் எழுதுகிறானோ இதனுடைய பிரதிபலிப்பை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அடியார்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த உலகம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், சுற்றுலா தலம் பார்ப்பதற்கு இனிமையான பல இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே சென்று சுற்றி திரியலாம், பார்த்து கழிக்கலாம்.
சுற்றுலா தலம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது உண்மையல்ல. இந்த உலகம் கேலி கிண்டல் பொழுதுபோக்கினுடைய ஒரு களம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அதுவும் உண்மையல்ல. அன்பானவர்களே, இந்த உலகம் என்பது நமக்கு ஓய்வெடுக்க ஒரு சிறந்த இடம் என்று நினைத்தாலும் அதுவும் உண்மையல்ல. மாறாக இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு பரீட்சை களம். நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு பரீட்சையை தந்திருக்கின்றான். அதனுடைய கொஸ்டினையும் கொடுத்து விட்டான். அதுக்கு நீங்கள் இதை எழுத வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்றும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அன்பானவர்களே, சொல்வார்கள் இந்த உலகத்தை நிரந்தரமானது என்று நினைக்கக்கூடியவர்கள், அன்பானவர்களே, இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, சந்தர்ப்பத்திற்குள்ளானது. சில காலம், சில நேரம், சில வருடங்களில் இந்த உலகம் அழிந்துவிடும். கடல்கள் எல்லாம் கொந்தளித்துவிடும். பெரும் பெரும் மலைகள் எல்லாம் உடைந்து சுக்குநூறாக ஆகிவிடும். வானங்கள் எல்லாம் பிளந்துவிடும். சந்திரனும் சூரியனும் வெடித்துவிடும். நட்சத்திரங்கள் எல்லாம் அதுவும் வெடித்துவிடும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எந்த பொருளும் நிரந்தரமானதல்ல. எந்த வசதி வாய்ப்பும் நிரந்தரமானதல்ல. எவ்வளவு பெரிய மாட மாளிகையும் நிரந்தரமானதல்ல. எவ்வளவு பெரிய வீரமும் எவ்வளவு பெரிய சக்தியும் அவனுக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் அனைத்துமே அழியக்கூடியது. ஆகிரத் என்று சொல்லக்கூடிய மறுமைதான் நிரந்தரமானது, எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது, அழிவில்லாதது, அழகானது, இன்பகரமானது. அன்பானவர்களே, இந்த உலகத்தை நாம் எல்லாம் மண்ணால் ஆன இந்த உலகத்தை நேசிக்கின்றோம். இந்த உலகம் அழிந்துவிடும். அல்லாஹ் தஆலா மறுமையை படைத்திருக்கின்றான், சொர்க்கத்தை படைத்திருக்கின்றான். பொன்னாலும் வெள்ளியாலும் தங்கத்தினாலும் மரகதத்தினாலும் வைடூரியத்தினாலும் மாணிக்கத்தினாலும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்திருக்கின்றான். அது நிரந்தரமானது, அதற்கு அழிவென்பது கிடையாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த உலகத்தை நாம் ஆதரவு வைக்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது சொன்னான், மன் அராதல் ஆகிரத்த, யார் மறுமையை யாசிப்பார்களோ, ஆசைப்படுவார்களோ, நாடுவார்களோ, சஅலஹா சஈஹா, அதற்காக என்ன என்ன முயற்சிகளை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை அப்படி செய்வார்களோ, வஹுவ முஃமினுன், அவர்கள்தான் முஃமின், அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய அடியார்கள். அவர்கள் செய்த அந்த முயற்சிக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அவர்களுக்கு அந்த கூலியை தருவான். அன்பானவர்களே, அப்ப மறுமையை நாட வேண்டும், மறுமையை யாசிக்க வேண்டும், மறுமையினுடைய சிந்தனை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கை. இரண்டு விஷயம் மனிதனை பாவத்தில் இருந்து பாதுகாக்கும். ஒன்று, அடியான் உள்ளத்தில் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆவல். உள்ளத்துல அடியான், நம்ம மனிதர்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், ரப்பை பார்க்க வேண்டும், படைத்தவனை பார்க்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த அந்த படைப்பாளர், அர்ஹமுர் ராஹீமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் படியளக்கக்கூடிய அந்த ரப், உலகத்தை படைத்து ஆளக்கூடிய அந்த மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசரான அந்த ரப்பை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்குமோ, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதி அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார்களோ, ஆசைப்படுகின்றார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்லமல்களை அதிகமாக செய்து கொள்ளட்டும், நல்ல காரியங்களை நிறைய செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு அவர்கள் இணை கற்பிக்க வேண்டாம். அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நல்ல காரியத்தை நிறைய செய்யுங்க, நல்ல விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். மனிதனை பாவத்தில் இருந்து தடுக்கக்கூடிய இரண்டு விஷயங்களில் ஒன்று, அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அவனுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும்.
என்ற ஆவல் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த அடியான் பாவத்தில் இருந்து தூரமாக இருப்பான். இரண்டாவதாக குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க போகின்றோமே, அவன் நம்மிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பானே, செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், வாலிபத்தை எப்படி செலவழித்தாய், உன்னுடைய ஆயுளை உன்னுடைய கல்வியை எப்படி நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்பானே. அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமே. இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்மை நிற்க வைக்கப்படும், நாம் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து சென்றால், அந்த பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்ததென்றால் பாவத்தில் இருந்து அந்த அடியான் தூரமாக இருப்பான். இரண்டு விஷயம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, ஆவல், அதற்கு நல்லமல்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் குடிகொள்ளும் பொழுது பாவத்தில் இருந்து நாம் தூரமாக இருப்போம். அன்பானவர்களே, அப்ப நமக்கு அந்த எண்ணம் உண்டாக வேண்டும். இந்த உலகம், இந்த உள்ளம் என்பது, இந்த உள்ள மனிதனுடைய உள்ளம் இருக்கின்றது, இந்த உள்ளம் ஒரு பாத்திரத்தை போன்றது. அந்த பாத்திரத்தில் ஒன்று ஹுப்பு துன்யா அல்லது ஹுப்புல் இலா, முஹப்பத்தே துன்யா அல்லது முஹப்பத்தே இலா, அல்லாஹ்வினுடைய பிரியம் அல்லது இந்த உலகத்தினுடைய பிரியம். ஏதாவது ஒன்றுதான் அந்த உள்ளத்துல வைக்க முடியும். அதாவது ஒரு உரையில இரண்டு கட்சியை வைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல இவ்வாறாக சொல்வான், மனிதனுடைய உள்ளத்துல, உடல்ல அல்லாஹு தஆலா ஒரு பைய வைத்திருக்கின்றான், அந்த உள்ளத்தை வச்சிருக்கிறான். அது ஒரே ஒரு உள்ளம் தான், இரண்டு பொருள் வைக்க முடியாது. ஒரு ஜேப்புல ஒரே ஒரு உள்ளத்தை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மனிதனுடைய உடல்ல. அதுல இரண்டு விஷயத்தை வைக்க முடியாது. ஒண்ணு வச்சா அல்லாஹ்வை வைக்கணும், அல்லது அல்லாஹ்வை வைக்க முடியலையா, அல்லாஹ்வுடைய பிரியம் உன் உள்ளத்துல இல்லையா, உலக பிரியம் அங்கு குடிகொண்டு விடும். உலக பிரியமா அல்லாஹ்வுடைய பிரியமா, இந்த இரண்டில் ஒன்றை தான் நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்ப நம்முடைய உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறோம்? நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ் இருக்கின்றானா, அல்லது உலக மோகம் இருக்கின்றதா, உலக ஆசை வாசங்கள் இருக்கின்றதா, செல்வத்தினுடைய அந்த ஆசை இருக்கின்றதா, பதவி மோகம் இருக்கின்றதா, தற்பெருமை இருக்கின்றதா, நான் பெரியவன், என்னை விட பெரியவன் இல்லை என்ற எண்ணம் இருக்கின்றதா, என்னை விட சிறந்த அறிவாளி இல்லை என்ற எண்ணம் இருக்கின்றதா? அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய பிரியம் நம்முடைய உள்ளத்துல வைக்கணும். அதுதான் சிறந்தது, அதை விட சிறந்தது எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுப்பு துன்யா, உலக ஆசை இருக்கின்றதே, இந்த உலக ஆசை ரஅசு குல்லு ஹதீஅத்தின், எல்லா பாவத்தினுடைய தலையாய பாவம், எல்லா பாவத்தினுடைய தலையாய பாவம் என்பது உலக இன்பம், உலகத்தினுடைய மோகம், உலகத்தினுடைய ஆசை. இந்த உலக ஆசையை நம்ம உள்ளத்துல வச்சோம்னா எல்லா பாவத்தையும் செய்வோம். உலக ஆசையில செல்வம் வந்துரும், பெருமை வந்துரும், பதவி ஆசை வந்துரும், மோகம் வந்துரும், இச்சை வந்துரும். உலகத்தினுடைய அந்த ஆசையை உள்ளத்தில் வைத்தால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவன் என்ன பாவம் என்றாலும் செய்ய ஆரம்பிச்சு. அன்பானவர்களே, செல்வத்தை எப்படியும் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். ஹலால் ஹராம் பேணுதல் இல்லாமல் போய்விடும். உலகத்தினுடைய பெருமை அவனுக்கு இருந்ததென்றால் அந்த பெருமையை அடைவதற்காக என்ன வேணாலும் செய்வான். பதவி மோகம் இருந்ததென்றால் அந்த பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக, அந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டாலும் செய்வான். அன்பானவர்களே, அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா பாவத்தினுடைய தலையாய பெரும் பாவம் எது தெரியுமா? உலக மோகம், உலகத்தினுடைய பிரியம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ தடவை துவா செய்யறோம். துவா செய்யும் பொழுது நம்ம இந்த பாவத்திற்காக நம்ம துவா செய்யறதில்லை, மன்னிப்பிற்காக. யா அல்லாஹ், உலகத்தினுடைய இன்பத்தை விட்டு என்ன தூரமாக்கி உள்ளத்தை பாதுகாக்க,
உலகத்தினுடைய மோகத்தை விட்டு என்ன பாதுகாக்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன், உலகத்தினுடைய இன்பம் என்னுடைய உள்ளத்துல குடிகொண்டு விட்டது, இந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்திரு, இந்த பாவத்தின் காரணத்தினால் என்னை தண்டித்து விடாதே என்று நாம் துஆ செய்வதே கிடையாது. அன்பானவர்களே, உலகத்தினுடைய இன்பம் எப்படிப்பட்டது என்றால் நம்மை அழிவில் கொண்டு போய்விடும், நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அன்பானவர்களே, மக்கள் எல்லாம் ஹாரூனுடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் காரூன் என்ற ஒரு செல்வந்தன் இருந்தான், பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரன். அந்த செல்வத்தை பார்த்த அந்த காலத்து மக்கள் எல்லாம் சொல்வார்களாம், யா லைத்தலனா மிஸ்லமா ஊசிய காரூன், காரூனை போன்ற செல்வம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாமே, நம்மகிட்ட இல்லையே என்று கை சேதமே என்று சொல்வார்களாம் மக்கள் எல்லாம். ஏனென்றால் இன்னஹு லது ஹவ்வின் அதீம், அவனிடத்தில் மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தான். 40 ஒட்டகைகள் அவனுடைய செல்வத்தினுடைய ஹசானாவினுடைய சாவியை சுமந்து செல்லும் அளவுக்கு பெரிய செல்வந்தன். பல கோடிக்கணக்கான காசு பணங்கள், செல்வங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், தங்கங்கள் நிறைய வைத்திருந்தான். அல்லாஹ் அவனை மிகப்பெரிய அழிவுல கொண்டு போய் சேர்த்தான். அன்பானவர்களே, உலக ஆசை என்பது ஒரு பாவம். அந்த பாவத்திற்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அது பாவம்னே நம்ம கருதுறது இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். உலக ஆசை என்பது பாவம், அதை பாவமே கருதாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தை பிரியப்படக்கூடாதா, உலகத்தினுடைய ஆசை வரக்கூடாதா என்று சிந்தித்தோம் என்றால் அதற்கு சம்பந்தமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரியார்களுடைய சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. ராபிஅத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ஒரு நாள் இரவு, தினசரி இரவுல தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இரவு வந்து விட்டது, சந்திரன் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது, உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, எல்லா வாசல்களும், செல்வந்தர்களுடைய வாசல்கள், அரசர்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய வாசலை தவிர நான் உன்னிடத்தில் கையேந்துகிறேன், என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று கையேந்துவார்கள். 2 விஷயத்தை துஆ செய்வாங்க தினசரி தஹஜ்ஜுடைய நேரத்தில். இரண்டாவதாக துஆ செய்வார்கள் ராபிஅத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள், வானம் பூமியை, எப்படி வானம் பூமியின் மீது விழுவதை விட்டும் நீ பாதுகாத்து தடுத்து வைத்திருக்கின்றாயோ, எந்த தூணும் இல்லாத இந்த வானம் பூமியில் விழுவதை விட்டு நீ எப்படி தடுத்து வைத்திருக்கின்றாயோ, அதுபோன்று இந்த உலக பிரியத்தை என் உள்ளத்தில் விழுவதை விட்டு நீ தடுத்து வைப்பாயாக, இந்த உலக மோகம் என்னுடைய உள்ளத்தில் விழுவதை விட்டும் நீ தடுத்து வைப்பாயாக, ஹுப்பு துன்யா உள்ளத்தில் விழுவதை விட்டும் நீ தடுத்து வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் தினசரி துஆ செய்வாங்க ராபிஅத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பானவர்களே, உலகத்தினுடைய அந்த பிரியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதனால நம்முடைய உள்ளத்தை உலக ஆசை வாசங்கள், உலகத்தினுடைய இன்பங்களை விட்டும் நாம் பாதுகாக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதாவது ஹஜ்ரத் முர்ஷித் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தை பிரியப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க, உலகத்தை நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப அல்லாஹ்வை மட்டும் நம்ம ஆசைப்படணும், அல்லாஹ்வினுடைய அந்த பிரியம் மட்டும் உள்ளத்துல இருக்கணும் சொன்னா உலகத்தை விட்டு தனித்து இருந்து காடும் மலையிலும் நம்ம உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கணுமா? அதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்பிக்கின்றதா என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல ஏற்படும். அன்பானவர்களே, அதற்கு முர்ஷிதே ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், அல்லாஹ்வை அடையக்கூடிய இந்த பாதை என்பது காடுகளிலும் மலை குகைகளிலும் அது சென்று அல்லாஹ்வை அடையும் என்ற அந்த பாதை என்பது கிடையாது. அல்லாஹ்வை அடையக்கூடிய பாதை எங்கிட்டுங்க போது? காடுகளுக்கு போனா அங்க போய் தவம் இருந்தாதான் அல்லாஹ்வை அடைய முடியும்.
அல்லது மலைகளில் சென்று அங்கு தவம் இருந்தால்தான் நாம் அல்லாஹ்வை அடைய முடியும், குகைகளிலும் நாம் சென்று அங்கு இருந்தால்தான் நாம் அல்லாஹ்வை அடைய முடியும் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். அல்லாஹ்வை அடையக்கூடிய பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் வாழக்கூடிய இந்த உலக மக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பாதை தான். கடை வீதிகளிலும் அந்த பாதை செல்லும். வியாபாரம் மூலமாக அல்லாஹ்வை அடையலாம். குடும்ப ரீதியிலும் அந்த பாதை செல்லும். நல்ல முறையில் குடும்ப தலைவனாக இருந்து அவன் அல்லாஹ்வை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கலிலும் இந்த பாதை செல்லும். அந்த கொடுக்கல் வாங்கலில் சுன்னத்தான முறையை பின்பற்றியவன் அல்லாஹ்வை அடைய முடியும். அன்பானவர்களே, இப்ப இந்த பாதை என்பது மக்களோடு மக்களாக சேர்ந்திருந்து சுன்னத்தான வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் இந்த பாதை அல்லாஹ்வை சென்றடைகின்றது. அல்லாஹ்வை சென்றடையக்கூடிய பாதை என்பது மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றும் பொழுது அந்த பாதையை நாம் சென்றடைய முடியும், அல்லாஹ்வை சென்றடைய முடியும் என்று முர்ஷித் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, செல்வம் வசதியான வாழ்க்கை என்பது உலகம் அல்ல. செல்வம் என்பது உலகம், வசதியான வாழ்க்கை என்பது உலகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப செல்வத்தை பிரியப்படக்கூடாதா? வசதியான வாழ்க்கையை பிரியப்படக்கூடாதா? அன்பானவர்களே, உலகம் என்றால் எது தெரியுமா? எந்த வஸ்து அல்லாஹ்வை விட்டும் இவனை மறக்கடிக்க செய்கின்றதோ அதுதான் உலகம். ஒரு மனிதன் வியாபாரம் செய்கின்றான், அந்த வியாபாரம் இவன் அல்லாஹ்வை விட்டு மறக்கடிக்க செய்கின்றது. இந்த வியாபாரத்தின் காரணத்தினால் இவன் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் தூரமாகுகின்றான். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் இந்த வியாபாரம் ஒரு தடையாக இருக்கின்றது. அல்லாஹ்வை விட்டும் இந்த வியாபாரம் உன்னை தூரமாக்குகின்றது என்றால் இது உலகம். ஒரு படிப்பு இருக்கின்றது, அந்த படிப்பு இவனை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குகின்றது, அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்குகின்றது, அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குள்ளான அந்த பாதையில் அவன் செல்வதை விட்டும் தடையாக இருக்கின்றது என்றால் இது உலகம். அன்பானவர்களே, ஒரு பதவி இருக்கின்றது, அந்த பதவி இவனை அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்வதை விட்டும் இவனை தடுக்கின்றது, அல்லாஹ்வை மறக்கடிக்கின்றது, அல்லாஹ்வினுடைய மறதியில் இவனை ஆழ்த்துகின்றது என்றால் அது உலகம். உலகம் என்றால் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். செல்வம் என்றால் உலகம், பதவி என்றால் உலகம். எந்த வஸ்து, எந்த விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கொள்வதை விட்டும் ஒரு மனிதனை தூரமாக்குகின்றதோ அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தை தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா குல்லு ரஸின் ஹதீஅத்தின். பாவத்தில் மிகப்பெரிய பாவம், எல்லா பாவங்களுக்கும் தலையாய பாவமாக இந்த உலகத்தினுடைய இன்பம் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, ஹலாலான செல்வம் இருக்குது. செல்வம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொல்லப்படுகிறது, ஹதீஸ்ல சொல்லக்கூடிய வார்த்தை, ஹலாலான விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டா செல்வத்துல அதற்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். கேள்வி இருக்கு. இந்த உலகமும் எவ்வளவு ஒரு வித்தியாசமான உலகம் என்று பாருங்கள். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தா, ஹலால கொடுத்தாலும் அதை எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹு தாலாவுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அல்லது ஹராமை நமக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான், ஹராமை நாம் சம்பாதித்து விட்டோம் என்றால் இந்த ஹராம் நமக்கு அழிவுல கொண்டு போயிட்டு. ஹலாலுஹா ஹலாலுஹா ஹிசாபுன் வ ஹராமுஹா வபாலுன். ஹராம் என்பது நம்மை அழிவில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இவ்வாறாக இருக்கின்றது, அத்துன்யா தாருன். இந்த உலகம் என்பது ஒரு வீடு. யாருக்கு தெரியுமா? மல்லா தாரலகு. யாருக்கு வீடு இல்லையோ அவனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு வீடு. நபி அவர்கள் சொன்னார்கள், வல்மாலுன் மல்லா மாலலகு. இந்த உலகம் என்பது ஒரு செல்வம். யாருக்கு செல்வம் இல்லையோ அவனுக்கு இந்த உலகம் என்பது செல்வம் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வலஹா யஜ்மஉ மல்லா அக்லலஹு. இந்த இரண்டையும் ஒரு மனிதன் யார் சேமிக்கின்றானோ அவனுக்கு அறிவென்பது இருக்காது. அறிவென்பது இருக்காது. அன்பானவர்களே, இந்த சேமிப்பு என்பது எங்க தெரியுமா? உள்ளத்துல. செல்வத்தை சேமிப்பதற்கு தடையல்ல, பொருளை சேமிப்பதற்கு தடையல்ல, உலகத்தை சேமிப்பதென்பது தடையல்ல. ஆனால் அது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல இவ்வாறாக சொன்னார்கள், அத்துன்யா ஜீஃபத்துன், இந்த உலகம் என்பது ஒரு செத்து போன உடலை போன்றது, மையத்தை போன்றது. இந்த உலகம் என்பது மையத்தை போன்றது. வத்தாலிபுஹா கிலாபுன், அந்த செத்து போன அந்த மையத்தை விரும்பக்கூடியவன், அதை தேடக்கூடியவன் நாயை போன்றவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு எலி செத்து போச்சு, ஒரு காக்கை செத்து போச்சு, ஒரு மாடு செத்து போச்சுன்னு சொன்னா அங்க கிடைக்குது அந்த உடல், செத்து போன அந்த உடல். அந்த உடலை நாய்களும் நரிகளும் கீறி கிழிக்கக்கூடிய வஸ்துக்களும் தேடி தெரிந்து அதை கடித்து தின்பார்கள். அதுபோன்று இந்த உலகம் என்பது ஒரு செத்து போன ஒரு உடலை போன்றது, பிராணியை போன்றது. அதை தேடக்கூடியவன் நாயை போன்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்ப செல்வத்தை நம்ம தேடக்கூடாதா? செல்வத்தை ஆசைப்படக்கூடாதா? இன்னொரு ஹதீஸ்ல இவ்வாறாக வந்திருக்கின்றது, காதல் ஃபக்ரு யகூனு குஃப்ரா. செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏழ்மை என்பது குஃப்ர் வரை கொண்டு போய் சேர்த்துரும். ஏழ்மை, ஒரு மனுஷன்ட்ட ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது. இப்ப வறுமையை போக்கணும், என்ன செய்யறது? அவன்கிட்ட ஈமான் இல்லைன்னு சொன்னா குஃப்ர் வரை அவன் போய் சென்று அந்த வறுமையை போக்குவதற்கு என்ன என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வான். குஃப்ர் என்றால் இறை நிராகரிப்பு. அதை செய்து கூட அவன் வறுமையை போக்கக்கூடிய வழியை தேடிக்கொள்வான். அப்ப ஏழ்மை என்பது குஃப்ர் வரை கொண்டு போய் சேர்த்துரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப செல்வத்தை நாம் தேடுவது என்பது கூடாத காரியமா என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு கப்பல் இருக்கின்றது, அந்த கப்பல் தண்ணியில் பயணிக்கின்றது. தண்ணியில தான் கப்பல் பயணிக்க முடியும். தண்ணி இல்லாட்டினா கப்பல் இருக்கும், ஆனா பயணிக்க முடியாது. அந்த கப்பல் பயணிக்கக்கூடிய அந்த கப்பல்ல தண்ணீர் உள்ள சென்றுச்சுன்னு சொன்னா அந்த கப்பல் மூழ்கிவிடும். அன்பானவர்களே, தண்ணீர் கப்பலுக்குள்ள சென்றுச்சுன்னு சொன்னா அந்த கப்பல் மூழ்கிவிடும். அதே போன்றுதான் மனிதனுக்கு செல்வம் என்பது வாழ்க்கையை கழிப்பதற்கான ஒரு தேவை. அந்த செல்வம் என்பது உள்ளத்தில் சென்று விட்டதென்றால், அது அதிகமாக சென்று விட்டதென்றால் அந்த மனிதனை ஈமானை விட்டு தூரமாக்கிவிடும், அவனை அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். செல்வம் என்பது எப்படிங்க இருக்கணும்? செல்வம் ஒரு தேவை. அந்த செல்வம் என்பது அதிகமா உள்ளத்துல அதனுடைய பிரிய இருக்குன்னு சொன்னா அது அவனை ஈமானை இழக்க செய்துவிடும், அவன் அழிவில் கொண்டு போய்விடும் என்று நமக்கு சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, அதனால்தான் மனிதனுடைய இதயத்துல ஆசை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஹஜ்ரத் ஹாஜா ஷேக் முஹையதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இறைநேசர். அல்லாஹ்வினுடைய இறைநேசராக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தையும் கொடுத்திருந்தான், மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருந்தார்கள். ஒரு முறை அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, வியாபாரத்திற்காக சென்றிருந்த உங்கள் கப்பல் ஒரு புயல்ல அது மூழ்கிருச்சு, அந்த கப்பல் மூழ்கிருச்சு, வியாபார பொருட்கள் எல்லாம் அழித்து விட்டது என்று சொல்லப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. என்னங்க வியாபார பொருள் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, உங்க செல்வத்தில் மிகப்பெரிய இழப்பீடு ஏற்பட்டுருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்க ஆச்சரியப்பட்டார் ஒரு மாணவர். சிறிது காலம் கழிந்தது. சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒருத்தர் வந்து சொன்னார், ஹஜ்ரத் உங்க வியாபார கப்பல் அது அந்த புயல்ல இருந்து தப்பித்து கரை வந்து சேர்ந்துருச்சு, அதுல இருக்கக்கூடிய வியாபார பொருட்கள் எல்லாம் சரியான முறையில வந்து சேர்ந்துருச்சு என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் அதை கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. இப்ப பக்கத்துல இருந்த அந்த மாணவருக்கு ஆச்சரியம், ஹஜ்ரத் பொருள் செல்வம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள், செல்வம் அது சரியான முறையில வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், செல்வம் அழிந்திருச்சு என்று சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்தை நான் உற்று நோக்கினேன். என்னுடைய உள்ளத்தில் செல்வம் அழிந்திருச்சு என்று சொல்லும் பொழுது கவலை ஏற்படுகிறதா என்று நான் பார்த்தேன், கவலை ஏற்படவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். ஏன்னா செல்வத்தினுடைய முஹப்பத் அதிகமா இருந்தா தானே கவலை ஏற்படும், செல்வத்தினுடைய பிரியம் அதிகமா இருந்தா தானே கவலை ஏற்படும். அதிகமான செல்வத்தினுடைய பிரியம் உங்களுடைய உள்ளத்துல இல்ல, அதனால அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள்.
அப்ப பொருள் திரும்பி வந்ததுக்கு ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னீர்கள்? அப்ப மறுபடியும் என்னுடைய உள்ளத்தை உற்று நோக்கி பார்த்தேன், அந்த செல்வம் திரும்பி வந்து விட்டதே, அதனால் உன் உள்ளம் சந்தோஷப்படுகிறதா என்று பார்த்தேன். என்னுடைய உள்ளம் சந்தோஷப்படவில்லை, அதனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். அன்பானவர்களே, அவர்களுடைய உலக வாழ்க்கை, உலகத்தினுடைய செல்வம் என்பது அவருடைய உள்ளத்துல மிகைத்திருக்கவில்லை, அல்லாஹ் மிகைத்திருந்தான். நம்ம சாதாரண மனிதர், அந்த மாதிரி ஈமானம் நமக்கு கிடையாது, அந்த மாதிரி பக்குவம்னா நமக்கு கிடையாது. அன்பானவர்களே, அதனால்தான் அல்லாஹு தஆலா திருமறையில ஒரு ஆயத்துல அல்லாஹ்வை எப்படி பிரியப்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றான், ரசூலை எப்படி பிரியப்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றான். அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, குல் இன் கான ஆபாஉக்கும், குல் இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தை தாய் தந்தைகள் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றார்களா? வ அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றார்களா? நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை எல்லாருக்கும் பிரியமானவங்க தான். நம்மளை வளர்த்தவர்கள், நம்மளுடைய கஷ்டங்களை, நம்முடைய சிரமங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், நம்மளை படிக்க வைத்து ஆளாக்கி ஒரு சிறந்த மனிதராக உருவாக்கிய நம்முடைய தாய் தந்தைகள் நமக்கு பிரியமானவர்கள் தான். நம்முடைய செல்வம், குழந்தை செல்வம், நம் ஈன்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு பிரியமானவர்கள் தான். அஹ்வானுக்கும், நம்மளோடு சேர்ந்து பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய இரத்த உறவு நமக்கு பிரியமானவர்கள் தான். அவர்கள் மீது பாசம் இருக்கும் எல்லாத்துக்கும். தாய் தந்தைகளுக்கு பிறகு சகோதர சகோதரிகள் மீது ஒரு அன்பு இருக்கும். அஸ்வாஜுக்கும், நம்மளுடைய மனைவி மக்கள், நம்முடைய மனைவி நம்மோடு வாழ்க்கையை கழிப்பதற்காக தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய உற்றார் உறவினர், குடும்பம் அனைத்தையும் விட்டுவிட்டு நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய மனைவி என்பவள் நமக்கு பிரியமானவள். அன்பானவர்களே, பிரியம் இருக்கணும். அஷீரத்துக்கும், நம்முடைய உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள் நமக்கு பிரியமானவர்கள் தான். நம்ம சம்பாத்தி வைத்திருக்கின்றோமே அந்த செல்வம், நாம் சம்பாத்தி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சிறுக 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 சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த செல்வம் அழித்து விடும் என்ற அந்த கவலை ஏற்படுகிறது. செல்வத்தின் மீதும், நம்ம சேர்த்து வைத்த செல்வத்தின் மீதும் ஒரு பிரியம் இருக்கும். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு சின்ன இடத்தை வாங்கி, அந்த இடத்துல ஒரு வீடை கட்டி, அதற்கு கடன் வாங்கி, பலவிதமான சிரமத்துக்கு பிறகு ஒரு வீடை கட்டி முடிக்கின்றானே, அந்த வீடு தன்னுடைய வீடு, அதுலயும் ஒரு பிரியம் இருக்கும். அன்பானவர்களே, இதுவெல்லாம் மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரியத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றான், இந்த எல்லா பிரியமும் உங்க உள்ளத்துல இருக்கட்டும், ஆனா இந்த பிரியம் அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வினுடைய ரசூலை விடவும், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் பயணிப்பதை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால், அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய வார்த்தை தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தாய் தந்தைகள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய செல்வம், தன்னுடைய வீடு, இவை அனைத்தும் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய ரசூலை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக உள்ளத்தில் இருந்தால், அல்லாஹ்வினுடைய வேதனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். அன்பானவர்களே, அப்ப பிரியம் எப்படி இருக்கணும்? எல்லாத்தின் மேலும் பிரியம் இருக்கணும். ஆனா பிரியம், எல்லா பிரியத்தை விட அதிகமான பிரியம் யார் மேல இருக்கணும்? அல்லாஹ்வினுடைய பிரியமும், அல்லாஹ்வினுடைய நேசமும், அவனுடைய ரசூலினுடைய நேசமும், மார்க்க தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் பிடிப்போம் நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, நம்ம உண்மையான ஒரு முஃமினாக நாம் பயணிக்க முடியும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவிகளை அல்லாஹு தஆலா நேர்வழியை தரமாட்டான் என்று இந்த ஆயத்தினுடைய கடைசியில சொல்றோம். அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ்வினுடைய நேசம், ரசூலுடைய நேசத்தை விட மற்ற வஸ்துக்களினுடைய நேசம் நமக்கு அதிகமாகும் பொழுது அல்லாஹு தஆலா அவர்களை பாவி என்று குறிப்பிடுகின்றான்.
அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்துல இந்த உலக மோகத்தை விட அல்லாஹ்வினுடைய மோகத்தை, அல்லாஹ்வினுடைய பிரியத்தை, ஆகிரத்தினுடைய பிரியத்தை அதிகமாக ஆக்கி தருவானாக. ஆகிரத்திற்காக, மறுமைக்காக, நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் தயார்படுத்தக்கூடிய நல்ல பல அமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரியவனாக ஆகிய அல்லாஹு தஆலா நாளை சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.